நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருதே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நாம உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் கைது செய்யறோம். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம். பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தா எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பார்க்கணும். சோஷியல் மீடியாலாம் பாப்பீங்களா? ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். யாராவது கோரிக்கை வச்சிருந்தா, அது நியாயமான கோரிக்கையா இருந்தா அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன். பொதுவா சோசியல் மீடியாக்கள்ல நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க. இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, மதிய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.